வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுஜிசி நெட் போர்ஷன் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 5 அதில் இருக்கும் வெஸ்டர்ன் லாஜிக், இந்தியன் லாஜிக் அண்ட் ஃபேலசி இந்த மூணு தான் கேட்பாங்க. அதில் வெஸ்டர்ன் லாஜிக்லேருந்து கம்பல்சரியாக 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்தியன் லாஜிக்லேருந்து 2 கொஸ்டின் இருக்கும், நடுவில் ஃபேலசி இருக்கும். அந்த ஃபேலசி வந்து 3 டைப்ஸ். ஒன்று இந்தியன் லாஜிக் ஃபேலசியாக இருக்க முடியும், அப்படி இல்லாட்டினா வெஸ்டர்ன் லாஜிக் ஃபேலசியில் ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மல் இப்படி இருக்கக்கூடிய 2 ஃபேலசியாக இருக்கக்கூடியது. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்மல் ஃபேலசியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின் எடுத்து ஃபார்மல் ஃபேலசி நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஃபார்மல் ஃபேலசியை பற்றி இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். தென் வாங்க பார்க்கலாம். இன்ஃபார்மல் ஃபேலசிக்கு வீடியோ போட சொல்லி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்துருக்காங்க, அதுக்கு அவங்களுக்காகவே இது ஸ்பெஷல். தென் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ஃபார்மல் ஃபேலசின்னு சொல்லி பார்த்தா நம்ம எந்த இடத்துலையுமே வந்து ஃபேலசின்னா என்னென்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு எரர், அவ்வளோதான். நம்ம எரர் பண்ணுறோம் பாருங்கள், தப்பு பண்ணக்கூடியது, அவ்வளோதாங்க, எரர் தான். நம்ம சென்டென்ஸ் மேக்கிங்கில் பண்ணக்கூடிய எரர்ஸ் வந்து லாஜிக்கல் இந்த ரீசனிங்குள்ளே வரும்போது நமக்கு இப்படி ஆறுது. அதாவது மொத்தமாக ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கில் 2 ஃபேலசி கொடுத்துருப்போம்ல, அதில் வந்து ஒன்று ஃபார்மல், இங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்களேன், ஃபார்ம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே வரக்கூடியது வந்து ஃபார்மல் ஃபேலசி. அதனுடைய கண்டென்ட் எரர்ஸ், கண்டென்ட்டுக்குள்ளே வரக்கூடியது எரர்ஸ், கண்டென்ட் எரர்ஸ் தான். அது எதுனாலனா ஆம்பிகிட்டி, இர்ரெலவன்ஸ், அசம்ஷன் பண்ணிக்கிறது, இந்த காரணத்துக்கோசரம் ஒரு எரர் நடந்துச்சுன்னா அது தாங்க இன்ஃபார்மல் ஃபேலசிஸ். அதாவது இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் ஒரு ஆர்கியூமெண்ட், an argument whose stated premises fail to, அதாவது எப்போ இந்த ப்ரெமிசஸ்னால் நமக்கு நல்லா தெரியும், premises 1, premises 2, அப்புறம் கன்க்ளூஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து 2, ஒன்று மிடில் டேர்ம் இருக்கும், மேலே இருக்கக்கூடியது ப்ரெடிகேட்டமாக இருக்கும், இங்கே சப்ஜெக்டாக இருக்கும். இதில் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு மிடில் டேர்ம், 2 மிடில் டேர்மும் ஒரு ப்ரெடிகேட்டும் ஒரு சப்ஜெக்டும் இருந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் கன்க்ளூஷன் வந்தால் அதுதான் ஒரு உண்மையான லாஜிக்கலாக இருக்கக்கூடிய சைலாஜிசம். என்ன சொல்லக்கூடியது, மீடியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து டக்குன்னு வரக்கூடியது லாஜிக்கல் இருக்கக்கூடிய சென்டென்ஸ், கரெக்டாக வேலிடிட்டியான லாஜிக் இருக்கக்கூடிய சென்டென்ஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாம் தான் வந்து சின்ன சின்ன எரர்ஸ் நம்ம பண்ணுவோம். அதில் ஒரு 7-8 எரர்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த இதை பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் என்ன சொல்லக்கூடியது, நம்மளுடைய மூட் அண்ட் ஃபிகர் கொஸ்டின் எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 8 ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மல் ஃபேலசியை பார்க்கும்போது நம்ம பல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதை நல்லா பார்த்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. தென் அதே மாதிரி இன்ஃபார்மல் ஃபேலசினா அதனுடைய லத்தின் வேர்டு வச்சு நம்ம பயந்துக்கவே வேண்டியது கிடையாது. அது என்னென்னா எல்லாமே ஒரு லத்தின் வேர்டில் இருக்கும், அது ஒரு டைம் நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். அட் சேம் டைம் என்ன ஆகுதுன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சில் கூட எக்கச்சக்கமாக இந்த சென்டென்ஸ்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே எரர் வருங்க. நம்ம டெய்லி வாழ்க்கையில் ஆம்பிகிட்டின்னு சொல்லும்போது என்னது, ஆம்பிகிட்டின்னா என்ன சொல்லுவோம், நம்ம டபுள் மீனிங் இருக்கிற மாதிரி, ஒன்றுக்கு கரெக்டான மீனிங் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி நம்ம பேசிகிட்ருப்போம் நிறைய இடத்துல, அதுக்கு பேர் ஆம்பிகிட்டியாக இருக்கும். இர்ரெலவன்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெமிசஸ்க்கும் இந்த கன்க்ளூஷனுக்கு சம்மந்தமே இருக்காது. கன்க்ளூஷன் ஒன்று வேண்டியது இருக்கும், பட் இந்த ப்ரெமிசஸ் எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இர்ரெலவன்ஸ் சொல்லக்கூடியது. தென் வந்து அசம்ஷன், நம்மளாவே விட்றோம் பாருங்கள் கதைகள், எக்கச்சக்கமாக அசம்ஷனில் பேர்லேயே நம்ம சொல்லக்கூடிய கதைகளில் வந்து அசம்ஷன்னால் வரக்கூடிய சென்டென்ஸ், அதுக்கு வந்து எந்த ஒரு லாஜிக்கல் வேலிடிட்டியுமே இருக்காது. அசம்ஷனில் நம்ம உளறிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரியே இருக்கக்கூடியதெல்லாம் இந்த இது, அதாவது கண்டென்ட்குள்ளே வரக்கூடிய எரர் தான் வந்து ஃபேலசி. ஸ்ட்ரக்சர்லேயும் அதனுடைய ஃபார்ம்லேயும் வந்துச்சுன்னா ஃபார்மல், இன்ஃபார்மல்னால் இதுதான், ரொம்ப பயந்துக்கவே வேண்டாம். தென் வந்து இது ரொம்ப சிம்பிளானது.
அந்த வேர்ட்ஸை பார்த்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே நமக்கு புரிஞ்சுடும் பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறதுன்னு. அதாவது இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா எதனால் இந்த போர்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னா ஒரு 5 கொஸ்டின் டீச்சிங் ஆப்டிடியூடோ ரிசர்ச்சோ கடல் அளவுக்கு இருக்கிற ரிசர்ச் பாடமோ இல்லை வந்து அதுக்குள்ளோடைய என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக எங்கே வந்து நமக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. பட் இந்த பாடத்தில் 5 கொஸ்டின் கேட்கப்படுது யூஜிசி நெட்டில். அந்த 5ல் மேக்ஸிமம் 4 கொஸ்டின் நம்மளால் 5க்கு 5 வாங்க முடியும். நல்லா இந்த ஒரு அளவுக்கு பார்த்து வச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் கம்பல்சரியாக 4 வாங்க முடியும். கட்டாயமாக வருங்க. 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்ததுக்குள்ளே இருந்து தான் வர சான்சஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். நான் வந்து மார்க்கு 5க்கு 4 மார்க்ஸ் இதுக்குள்ளேருந்து வாங்க முடியும்னு நான் வந்து ஷியூரிட்டி கொடுக்குற சப்ஜெக்டும் யூஜிசி நெட்டோட பேப்பரில் இதுதான். தென் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா இந்த ஃபேலசிஸ் இன்ஃபார்மல் ஃபேலசியை வந்து நம்ம 4 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். அதுதான் ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ், ஆம்பிகுவிட்டி, அங்கே பார்த்து பாருங்கள் அதே தான். அசம்ஷனுக்கு பதிலாக ப்ரிசம்ஷன், ஃபேலசிஸ் ஆஃப் ப்ரிசம்ஷனுங்கிறது நம்ம அசம்ஷனில் அடிச்சு விட்றது. அப்புறம் வீக் இண்டக்ஷன்ஸ், அதாவது எரர், அந்த இண்டக்ஷன் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், அது வந்து வீக் இண்டக்ஷன். இதை பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இதுக்கு சப் டைப்ஸ் இருந்துகிட்ருக்குங்க. முதல்ல நம்ம இப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும், சும்மா ஒரு ஜென்ரலாக கொடுத்துட்டு அந்த இது வந்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ரெலவன்ஸுனுடையதா இல்லை ஆம்பிகுவிட்டினால் வந்திருக்கா, ப்ரிசம்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு எல்லாத்தையும் இந்த 4னுடையது ஒரு டைம் நம்ம பார்த்துட்டா, வீடியோ பார்த்தாலே போதும், பார்த்துட்டோம்னா அது வந்து இந்த 4ஐயுமே ஆப்ஷனில் கொடுத்துட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சிம்பிளாக கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஒரு ப்ராடாக இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸில் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ரெலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ஆம்பிகுவிட்டினால் வந்திருக்கு, இது கட்டாயம் ஆம்பிகுவிட்டி தான், இது ரெலவன்ஸ் தாங்கிறதுல நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த டைட்டிலும் ஆப்ஷனில் கொடுக்கப்படுகின்றது. அதனால் இந்த 4 டைப், இந்த பெரிய டைப்புக்குள்ளே இருந்து தான் அடுத்த சப் டைப்ஸ் நம்ம கொடுக்க போனோம். அதுதான் வந்து லட்டின் நேமில் இருக்கும். அதனால் அந்த நேமில் இருக்குங்கிறதுனால பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம பார்த்தாலே உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஃபோர் ஹெட்டிங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதனுடைய சப்பில் இருக்கக்கூடியது ஒரு 10-12 இருக்கும். அதை மட்டும் நான் என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது ரெலவன்ஸ் அக்கர் when the premises of argument are irrelevant to the conclusion. அதாவது இந்த ரெலவன்ஸ் எப்போ பண்ணுதுன்னா இந்த ப்ரெமிசஸ் வந்து அந்த ஆர்குமெண்ட்டுடைய ப்ரெமிசஸ் irrelevant to the conclusion, கன்க்ளூஷனுக்கு irrelevant-ஆக இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கன்க்ளூஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ரெமிசஸ் முன்னாடி இருக்கக்கூடியது ரெலவெண்ட்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கலாம்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணும், ஆக்சுவல் இஷ்யூஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்ட்ரடியூசிங்க அப்படி இல்லாட்டினா ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு சம்மந்தமே இல்லாதது அன்ரிலேட்டட் ஒரு வேர்ட்ஸை கொண்டு வந்து ஒரு சென்டென்ஸை கொண்டு வந்து போட்டு அந்த ப்ரெமிசஸ் வந்து அன்ரிலேட்டடாக இருக்கும். கன்க்ளூஷன் ஒன்றா இருக்கும், ப்ரெமிசஸ் ஒன்றா இருக்கும். அல்லது இன்அப்ராப்ரியேட் பாயிண்ட்ஸ், அதுதான் சொன்னது பாருங்கள். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒன்று பேசக்கூடியது வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். கன்க்ளூஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுதான் வந்து ப்ரெமிசஸ் வந்து கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ணாது. அதுதான் வந்து ரெலவன்ஸ், ஃபேலசிஸ் ஆஃப் ரெலவன்ஸ். ஸோ அதனுடைய சப்டைப்ஸ் அதை போய் நம்ம இப்போ பார்த்தோம்னா புரிஞ்சிடும் பாருங்களேன். ஃபஸ்ட் எடுக்கவும் இது லத்தீன் பேருங்க. அட் ஹோமினம்னா இங்கிலீஷ் மீனிங் அகெனஸ்ட் த பர்சனுக்கு அகெனஸ்டாக பேசக்கூடியது அட் ஹோமினம். நம்மளுடைய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கும். இது லத்தீனில் இருக்கக்கூடியது. யாராருக்கு எப்படி எப்படி வசதியோ அப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. அட் ஹோமினியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது. இது என்னென்னா அட்டாக்கிங் த பர்சன் மேக்கிங் த ஆர்கியூமெண்ட். அதாவது பர்சன் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சனை வந்து அட்டாக் பண்ண போது எதை காட்டிலும் இந்த ரேதர் தேன் எதை காட்டிலும் ஆர்கியூமெண்ட், அந்த ஆர்கியூமெண்ட்டை காட்டிலும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய பர்சனை வந்து அட்டாக் பண்ணக்கூடியது.
இப்படி நமக்கு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு இது என்னங்கிற கேட்குற ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் நமக்கு கேட்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம எல்லாத்துக்குமே பார்த்துடலாம். அப்புறம் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் எவ்வளோ வந்ததுங்கிறதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோஸ் எடுத்து போடுறேன். எல்லா இன்ஃபார்மல் ஃபேலசிஸும் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். யூ காண்ட் ட்ரஸ்ட் ஜான்ஸ் ஒப்பீனியன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நீ வந்து ஜான்சனுடைய ஒப்பீனியனை ட்ரஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் ஹீ இஸ் நாட் த சயின்டிஸ்ட். ஏன்னா அவர் வந்து சயின்டிஸ்ட் இல்லை. இது மீனிங் பார்த்து மட்டுமே புரிஞ்சிருது. பட் இது என்ன ஃபேலசி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். யூ காண்ட் ஜஸ்ட், அதாவது இந்த ஆர்கியூமெண்ட் வந்து அட்டாக் பண்ணது எதுனா ஜான்சனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க பாருங்களேன். அதை அதாவது கண்டென்ட்டு, இந்த ஆர்கியூமெண்ட் இருக்க பாருங்கள், அது எதை பற்றி பேசுதுன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்குது. இதுதான் அதனுடைய கண்டென்ட்டு. அந்த கிளைமேட் சேஞ்சை விட்டுட்டு, அதாவது ஜான் வந்து சயின்டிஸ்டாக இல்லையாங்கிறது இந்த ஆர்கியூமெண்ட் வேலிடிட்டியாக இருக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் கிடையாது. அது இர்ரெலவெண்ட்டு. ஆர்கியூமெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் சயின்டிஸ்டாக இல்லையான்னு. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறத வந்து நம்ம நம்பணுமா வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு சரியான ரீசன்ஸ், அந்த ப்ரெமிசஸை கொடுக்காம நீ ஜானை நம்ப வேண்டாம் பிகாஸ் அவர் சயின்டிஸ்ட் இல்லைன்னு ஒரு சம்மந்தமே இல்லாத இர்ரெலவெண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறாங்களா. அதுதான் ஜானுடைய குவாலிஃபிகேஷனை இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. எதை காட்டிலும்னா அந்த பேசக்கூடிய ரேதர் தேன் ஆர்கியூமெண்ட், அந்த பேசக்கூடிய கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசாமல் அவருடைய பர்சனல் குவாலிஃபிகேஷன்ஸை கொண்டுட்டு போய் பேசுகிறாங்க. அதை அப்படி பண்ணக்கூடியது அட் ஹொமினம் சொல்லக்கூடியது. அதாவது பேசியிருந்தால் என்ன பண்ணணும்னா ஜான் ஒப்பீனியன்ஸ் கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் சயின்டிஸ்ட் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே அப்படின்னு சொல்லும்போது அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்களே தவிர்த்து இங்கே கிளைமேட் சேஞ்சை பற்றி அது அவங்க யாரும் குறிப்பிடலை. ஸோ இது அட் ஹொமினம். இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் தாங்க நமக்கு கேட்பாங்க. எந்த இடத்துல இந்த ரேதர் தேன் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ரேதர் தேன் எதை காட்டலாம் கிளைமேட் சேஞ்ச் தான் நம்மளுடைய கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷனுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெமிசஸ் ஜானுடைய பர்சனல் கேரக்டர், அதை சம்மந்தமே இல்லாமல் கொண்டுட்டு வர்றாங்க. அதை தான் ஃபேலசி எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அட் ஹொமினம் ஃபேலசி. அகென்ஸ்ட் த பர்சனை அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ இது அட் ஹொமினம். த நெக்ஸ்ட் ஒன் அட் பாப்புலம். அட் ஹொமினம்னா அகென்ஸ்ட் த அந்த பர்சன், சிங்கிள் பர்சன். இங்கே பாப்புலம்னு கொடுத்துருக்கிற இந்த லத்தீன் வேர்டுக்கு அப்பீல் டு த பீப்புள் அப்படின்னு பீப்புள், பாப்புலம்னா பாப்புலேஷன், அந்த மாதிரி எதையாவது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அட் பாப்புலம்னா பீப்புள், அப்பீல் டு த பீப்புள். அதாவது எவ்ரி ஒன் பிலீவ்ஸ், அதாவது ஆர்கியூவிங். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஆர்கியூவிங் தட் சம்திங் இஸ் ட்ரூ பிகாஸ் மெனி பீப்புள் பிலீவ் இட். இங்கே பாருங்களேன், எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் இன் அஸ்ட்ராலஜி ஸோ இட் மஸ்ட் ஹாவ் சம் ட்ரூத் டு இட். பார்த்தோட்டுமே புரிஞ்சுருதுங்களா? ஆர்கியூமெண்ட் தட் சம்திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்கியூமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா இது ட்ரூ, சம்திங் ஏதோ ஒன்று ட்ரூன்னு சொல்லியிருக்குது. எதனாலனா ஜஸ்ட் பிகாஸ் மெனி பீப்புள் இதை பிலீவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதனால இந்த ஆர்கியூமெண்ட் ட்ரூன்னு சொல்கிறாங்க. ஆர்கியூவிங் தட் சம்திங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்களா. சம்திங் இஸ் ட்ரூங்கிறதுனால அதை மெனி பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க. த பாப்புலாரிட்டி இருக்குது பாருங்களேன், அந்த பிலீவ்ஸ்னுடைய பாப்புலாரிட்டி அது ட்ரூவாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் கிடையாது. மெனி பீப்புள் பிலீவ் பண்ணுறதுனால மட்டுமே இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ட்ரூவாக இருக்கணுங்கிறது கிடையாதுல்ல. சம்திங் ட்ரூங்கிறதுனால நம்ம பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் நம்புறதுனாலேயே ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கு. அந்த அஸ்ட்ராலஜி ஏன் நம்புறோம்னா அஸ்ட்ராலஜிக்குன்னு அது அஸ்ட்ராலஜி நிறைய விஷயங்களை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஜோசியத்தில் இதெல்லாம் இருக்குது, இதனால் நாங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம்னு சொல்கிறது தான் கரெக்டான. நிறைய பேர் நம்புகிறாங்க, அதனால் நான் நம்புகிறேன் அப்படின்னா அப்பீல் டு த பீப்புள்னா நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளும் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் விட்டுருச்சு. அதில் ரேதர் தன்ங்கிறது இந்த இடத்துல எதை விடுதுன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டியான அஸ்ட்ராலஜியுடைய குணங்களை பற்றியெல்லாம் அது சொல்லலை.
அதை விட்டுட்டு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்கங்கிறது தான் இது சொல்லியிருக்கிறது. ஸோ இது அப்பீல் டு த பீப்புள். த நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப கதை இருக்குதா. இது பார்த்தோம்னா அட்மிஸ்ட்ரிஹண்டியம் அப்பீல் டு த பிட்டி. அது என்ன சொல்லுதுன்னா ஆர்கியூயிங் பை அப்பீலிங் டு பிட்டி ஆர் எமோஷன் ரேதர் தேன் ஃபேக்ட்ஸ். உண்மையை காட்டிலும் ஃபேக்ட்ஸை காட்டிலும் அந்த கேட்குறவங்களுடைய எமோஷனையும் பிட்டியையும் வாங்கி கொடுக்கக்கூடியதுக்கோசரம் ஆர்கியூ பண்ணால் யூ ஷுட் ஹையர் மீ, நீ என்னை ஹையர் பண்ணு, பிகாஸ் ஐ எம் கோயிங் த்ரூ டு டஃப் டைம் அண்ட் நீடு ஜாப். எனக்கு வேலை வேணும், நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், அதனால் நீ என்னை வந்து ஹையர் பண்ணிக்கோ. ஹையர் பண்ணிக்கோங்கிறது தான், அதாவது இந்த இடத்துல ஹையர் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் வந்து கன்க்ளூஷனாக இருக்கக்கூடியது. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லிசனருடைய சிம்பத்தியை வந்து வாங்கிறதுக்கு அவங்க அப்பீல் பண்ணுறாங்க. எதை காட்டிலும் அந்த ஜாப்க்கு தேவையான ஸ்கில்ஸு அதெல்லாம் இருக்கா, குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து கஷ்டமாக இருக்கேன், அதனால் நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுடைய எமோஷன் சிம்பத்தி இதை வாங்கிக்கிறதுக்கோசரம் அப்பீல் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இது வந்து அப்பீல் டு பிட்டி. தேர்ட் ஒன். தென் நெக்ஸ்ட்டு இது மாதிரி தாங்க சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், படித்து பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஃபார்மலுடைய ரெலவன்ஸ் இது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த். இது வரைக்கும் தேர்ட் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஃபோர்த். இது அட்பெகுலம் அப்பீல் டு ஃபோர்ஸ், அதாவது ஆர்கியூயிங் பை யூஸிங் த்ரெட்ஸ் ஆர் ஃபோர்ஸ். இஃப் யூ டோன்ட் சப்போர்ட் திஸ் பாலிசி யூ வில் லூஸ் யுவர் ஜாப். பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் பண்ணுறது பார்த்த உடனே புரிஞ்சிச்சுல. இந்த த்ரெட் டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆர்கியூமெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா லாஜிக்கல் ரீசனாக சப்போர்ட், அந்த பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஜாப்பை வந்து இழந்துடுவ, அதனால நீ சப்போர்ட் பண்ணி இந்த பாலிசியை அப்படின்னு சொல்கிறது. அதனால ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிறதுனால நீ ஜாப்பை லூஸ் பண்ணுவ அப்படிங்கிற த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அப்பீல் டு ஃபோர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன். இது மாதிரி அப்பீல் டு ஃபோர்ஸ்லாம் பார்த்த உடனே கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து. அட் இக்னோரன்ஷியம் அப்பீல் டு இக்னோரன்ஸ். அந்த வேர்டை பார்க்கும்போதே இக்னோரன்ஸ் பண்ணக்கூடியதுன்னு அந்த வேர்டை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சுதுங்களா. ஆர்கியூன் தட் கிளைம் இஸ் ட்ரூ பிகாஸ் இட் ஹேஸ் நாட் பீன் ப்ரூவன் ஃபால்ஸ். அதை வந்து ப்ரூவன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், யூ காண்ட் ப்ரூவ் தட் அலையன்ஸ் டோன்ட் எக்ஸிஸ்ட் ஸோ தே மஸ்ட் எக்ஸிஸ்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. என்னென்னா சம்திங் மஸ்ட் வந்து சம்திங், அவங்க சொல்லக்கூடிய அந்த சம்திங் வந்து ட்ரூ பிகாஸ் இட் ஹேஸ் நாட் ப்ரூவ் த ஃபால்ஸ். அதை நான் வந்து ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணலை. அதுக்கு லேக் ஆஃப் எவிடன்ஸ் வந்து லேக் ஆகி கிடக்கிறது. ஸோ யூ காண்ட் ப்ரூவ் தட் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்மளால் அதை சொல்ல முடியாது. அது மட்டுமே அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இல்லை, ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லைங்கிற அந்த லாஜிக்கல்ஸை வந்து ஷியோர் பண்ணணும். ஆனால் உன்னால் சொல்ல முடியாது, இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியாது. இந்த கடவுள் இல்லைங்கிறவோட வந்து எக்ஸாம் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பீல் டு இக்னோரன்ஷியம்ங்கிறது இக்னோர் பண்ணிடுறோம். நம்ம ஒரு விஷயத்தை இல்லைங்கிறத நீ சொல்ல முடியாது, அதனால வந்து ஏலியன்ஸ் இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு நம்மளால், கடவுள் இருக்காருன்னு உன்னால் சொல்ல முடியாது, அதனால கடவுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இக்னோரன்ஷியம் பண்ணக்கூடியதாக அது இருக்கும். ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியாதது மட்டுமே லாஜிக் கிடையாது. அதுக்குன்னு அந்த ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லைங்கிறத வந்து நான் இங்கே பார்த்தேன், இங்கே பார்க்கல, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு இப்படி லாஜிக்காக நம்ம கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற மட்டுமே எடுத்துருக்கிறதுனால இது அப்பீல் டு இக்னோரன்ஷியம். த நெக்ஸ்ட் ஒன். அட்பெரிஹண்டியம் அப்பீல் டு அத்தாரிட்டி. ஐ திங்க் இது 6th ஒன். அட்பெரிஹண்டியம் அப்படின்னா அப்பீல் டு அத்தாரிட்டி.
அதாவது ஒருத்தவங்களுடைய அத்தாரிட்டி ஆர்கியூங் தட் சம்திங் இஸ் ட்ரூ, அவங்க சம்திங் ட்ரூ பிகாஸ் அன் அத்தாரிட்டி ஃபிகர் பிலீவ்ஸ் இட். அவங்களோட அத்தாரிட்டியை வச்சு மட்டுமே வந்து நம்ம அதை பிலீவ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மெடிஷன் மஸ்ட் பி எஃபெக்டிவ் பிகாஸ் ஃபேமஸ் டாக்டர் அதை சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லணும், மெடிஷன் இதுதான் நம்மளுடையது, மெடிஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்குங்கிறத எதை வச்சு நம்ம சொல்லியிருக்கணும், அந்த மெடிசினுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்குது பாருங்களேன், அதை வச்சு தான் நம்ம அதை சொல்லியிருக்கோமே தவிர்த்து ஒரு எக்ஸ்பர்டைஸான ஒரு அந்த டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறதுனால இது அட் வெரி ஹண்டியம் சொல்லக்கூடிய அப்பீல் டு அத்தாரிட்டி. இந்த லத்தீன் நேமையும் படித்து வச்சுக்கணும். வேறும்னு இதை கொடுத்தும் கேட்பாங்க, இதை கொடுத்தும் கேட்பாங்க, அவ்வளோதான். நம்ம இதில் இந்த ஒரு நம்மளுடைய கஷ்டமே வந்து இந்த ஒரு லத்தீன் வேர்ட்ஸை வந்து படிக்கிறது தான். இதுக்கு இதுதான் அப்பீல் டு அத்தாரிட்டின்னு சொன்னால் இது பார்த்த உடனே நம்ம அடிச்சிடலாம். பட் வெரி கொண்டியம்னா அப்பீல் டு அத்தாரிட்டிங்கிற இந்த மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னால தான் ஒரு டைம் இதை பார்த்தோம்னா முடிஞ்சிருங்க. ஒரு 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 நாள் 1/2 an hour உட்காந்து வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாள் 1/2 an hour படித்தாலே இது போதும். மற்ற எல்லா சப்ஜெக்டையும் நம்ம படிக்கிற கஷ்டம் கூட இந்த ஃபேலசிஸ்க்கு இருக்காது. த நெக்ஸ்ட் ஒன், at consequential, appeal to consequentials. அதாவது arguing that the belief is false because it implies something undesirable. something ஒன்று undesirable ஆக போகுது, அதனால நம்ம பண்ணக்கூடிய இந்த பிலீஃப்ஸ் வந்து ஃபால்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். அதாவது இஃப் வி அக்செப்ட் தட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல், நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் ரியல்னு நம்பிட்டோம்னா வி ஹாவ் டு மேக் எ ஹியூஜ் சேஞ்சஸ் டு அவர் லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம பல சேஞ்சஸை பண்ணணும். அது வந்து ஒரு விளைவு, கான்சிக்யூஸ்னஸ் விளைவு, நம்ம விரும்பத்தக்காத, அதாவது அன்டிசைரபிள் விளைவு. ஏன்னா நம்ம பல சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம ஃப்யூச்சரில் நிறைய கான்சிக்யூஷனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பயிர்கள் விளையாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். கடல் உள்ள வரும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம நம்பி தான் ஆக வேண்டியது இருக்கிறது. பட் அதுக்கு பதிலாக நம்ம விச் இஸ் இன்கன்வீனியன்ட், அது நமக்கு இன்கன்வீனியன்ட், அன்டிசைரபிள், அதனால இது வந்து இட் கான் பி ட்ரூ. இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ட்ரூவாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். கிளைமேட் சேஞ்சுங்கிறது தான் நம்மளுடைய கன்க்ளூஷன். இது வந்து ட்ரூ இல்லைங்கிறதுக்கு நம்ம உண்மையான ஏதாவது ஒரு ரீசனை சொல்லாமல் நான் வந்து கஷ்டப்பட போகிறேன், அன்டிசைரபிள் எஃபெக்ட் வரப்போகுது, அதனால இது ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரெமிசஸ், நான் கஷ்டப்பட போகிறேன், இன்கன்வீனியன்ட் வரப்போகுது அப்படிங்கிற இந்த ப்ரெமிசஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுங்கிற இந்த கன்க்ளூஷனை சம்மந்தம் இல்லாமல், ரெலவன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுதான் அப்பீல் டு கான்சிக்யூஷனஸ், அதாவது அட் கான்சிக்யூட்டியம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்டது ரெட் ஹேரிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரடியூசிங் irrelevant மெட்டீரியல் டு டைவர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் த ஒரிஜினல் இஷ்யூ. யார் இந்த வீடியோ பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேலசி என்னங்கிறத ஈஸியாக புரிஞ்சிடும். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கூட அவ்வளோவா வேண்டியது இருக்காது. கண்டென்ட் ரொம்ப சிம்பிளான நோட்ஸு, சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். நம்மளுடைய பிஒய்க்கு செஷன் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இன்ஃபார்மல் ஃபேலசி உங்களுக்கு புரிஞ்சுட்டு பாருங்களேன். கம்பல்சரியாக 1 mark எடுத்துருவீங்க. எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்தவங்க கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் கொடுப்பீங்க பாருங்கள். இன்ட்ரடியூசிங் irrelevant மெட்டீரியல் டு டைவர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் த ஒரிஜினல் இஷ்யூ. நம்ம பார்த்தோமா, we should focus on climate change. By the way, did you see the latest football game? என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதுங்களா? கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசும்போது சடனாக போய் நீங்கள் ஃபுட்பால் கேமை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இந்த ரெட் ஹேரிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா இன்னொன்று அழகாக இருக்குது. என்னென்னா, வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எட்டக்கு முட்டக்க இன்னொன்று பதில் நம்மளை ஆப்போசிட்டாக கொஸ்டின் கேட்கணும் தெரியுங்களா? அதுதான் ரெட் ஹேரிங்கிறது. நம்ம ஒன்று சாப்பிட்டோமான்னு கேட்டோம்னா அதுக்கு பதிலாக அம்மா எனக்கு நீ அது வாங்கி தந்தியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்பாங்க பாருங்க. அந்த ஃபேலசி தாங்க ரெட் ஹேரிங். குழந்தைங்க கூட அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாம்
குழந்தைங்க பண்ணுற தட்டுலியம் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம டைரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ்க்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ்க்கு ஏதோ ஒரு டைவர்ட் பண்ணக்கூடிய ஆன்சரை கொடுத்தாங்கன்னால் அதுதான் வந்து ரெட் ஹெரிங். த நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் இது வந்து 9 வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்டார்மன், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின் தான். மிஸ்ரெப்ரசன்டிங் சம் ஒன் ஆர்கியூமெண்ட் டு மேக் த ஈஸியர் டு அட்டாக். 10 வட்டமே புரிஞ்சுதுங்க. அப்போஸ் அ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் சே வி ஷுட் இக்னோர் த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்ரெப்ரசன்ட் த ஆப்போனட் பொசிஷன் டு, அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறோம். ஸ்பேஸ் பீப்புள் இந்த அப்போஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய இவர்கள் வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து இக்னோர் தி சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை, நீங்கள் வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆனால் இந்த ஆப்போனன்ட்ஸு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்களா, அவங்க வந்து ரொம்ப இது ஒரு அவங்க என்ன சொல்லக்கூடியது, அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ்க்கு இப்போ ராக்கெட்டெல்லாம் நம்ம விடுறோம்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த ஸ்பேஸில் போய் அது அங்கங்கே டஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அங்கேயே வச்சுக்குது, வானத்தில் டஸ்ட் வருது, இப்படியெல்லாம் வந்து பல ரீசன்ஸு, ஒரு நுணுக்கமான ரீசன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். பட் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அது அவங்களுடைய அந்த இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்கள ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவங்க சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்கை நீ அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறோமா. ரொம்ப சிம்பிளாக மிஸ்ரெப்ரசன்டிங் சம் ஒன்ஸ் ஆர்கியூமெண்ட் டு மேக் இட் ஈஸியர் டு அட்டாக். அவங்கள வந்து ஈஸியாக ஜஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் சொல்கிறோம். அவங்க சொன்னதுக்கு 1000 ரீசன் இருக்கும், உண்மையான ரீசன்ஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க, சயின்ஸை நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஸ்டார்மன். ஸ்டார்மன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது மிஸ்ரெப்ரசன்டிங் சம் ஒன்ஸ் ஆர்கியூமெண்ட் டு மேக் இட் ஈஸியர் டு அட்டாக். அவ்வளோதாங்க. அவங்கள ஈஸியாக ஒருத்தவங்களுடைய சொன்னது வந்து ரொம்ப ரீசனபிளாக கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அதை சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த மிஸ்ரெப்ரசன்டிங். அவங்கள வந்து மிஸ்ரெப்ரசன்டிங் பண்ணறோம். புரியுதுங்களா? இந்த பீப்புள்ஸை அவங்க சொன்னதுக்கு நிறைய ரீசன்ஸ் கூட இருக்கும், ஆனால் அவங்கள மிஸ்ரெப்ரசன்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிம்பிளாக அட்டாக் பண்ணி. அதுதான் ஸ்டார்மன்ங்கிறது. த நெக்ஸ்ட் ஒன், சூக்குவா U2. அதாவது இது கேட்டது கிடையாது, ஆனால் இந்த இது ரொம்ப சிம்பிளானது தான். இதை பார்த்துக்கோங்க, இதுவும் ரெலவன்ஸோடது தான். ஆர்கியூயிங் தட் த கிரிட்டிசம் இஸ் இன்வேலிட் பிகாஸ் த பர்சன் மேக்கிங் இட் இஸ் கில்ட்டி ஆஃப் இட். அதாவது யூ கான் கிரிட்டிசைஸ் மீ ஃபார் ஸ்பெண்டிங் பிகாஸ் யூ ஸ்பெண்ட் ஆல் த டைம். நீ பணத்தை நிறைய செலவு பண்ணிக்கிட்டு என்னையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான். ஆர்கியூயிங் தட் கிரிட்டிசம் இஸ் இன்வேலிட் பிகாஸ் பர்சன் மேக்கிங் இட் கில்ட்டி ஆஃப் இட். நீ அதை பண்ணிக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். நீயும் நீயும் அதே தான் பண்ணுற, அதனால என்ன நீ வந்து கில்ட்டி சொல்லாத, என்ன கிரிட்டிசம் பண்ணாத அப்படின்னு சொன்னிச்சுன்னா, நீ பண்ணுறதுனால நான் பண்ணுறேன், ஆனால் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வேறு எந்த ரீசன் வேணால் இருக்கும். அதுதான் இதனுடைய லாஜிக். அதை விட்டுட்டு நீ பண்ணிகிட்ருக்கல அதனால சொல்லாத, என்ன கிரிட்டிசமாக சொல்லாதன்னு சொன்னோம்னா U2ங்கிற இந்த இரலவன்ஸ் ஃபேலசி. த நெக்ஸ்ட் ஒன், இது வந்து எக்ஸாமில் கேட்டது கிடையாது. நான் செக்யூட்டர் இட் டஸ் நாட் ஃபாலோ. இது வந்து நான் செக்யூட்டர்னா இட் டஸ் நாட் ஃபாலோங்கிறது இதனுடைய மீனிங். அதாவது இது எந்த லாஜிக்குமே ஃபாலோ பண்ணாது, அதுதான். ட்ராயிங் ஏ கன்க்ளூஷன் தட் டஸ் நாட் லாஜிக்கலி ஃபாலோ ஃப்ரம் த ப்ரெமிசஸே ஃபாலோ பண்ணாத ஒரு கன்க்ளூஷன் வந்தால், அதாவது சி இஸ் வியரிங் த ரெட் ஷூஸ், அவங்க ரெட் ஷூ போட்டிருக்காங்க, ஸோ சி மஸ்ட் பி குட் அட் டான்சிங், அவங்க நல்லா டான்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது, இது நம்ம டெய்லி லைஃப்பில் எத்தனையோ வச்சுருப்போம் பாருங்கள். அவங்க ரெட் ஷூ போட்டிருக்கிறதுனால அவங்க வந்து
கட்டாயமாக டெனன்ஸ் நல்லா பண்ணணும். நான் இன்றைக்கி ஆடி கார்டு பார்த்துட்டு போனேன், அதனால் எக்ஸாம் நான் நல்லா பண்ணுவேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் நமக்குள்ளேயே நம்ம நினச்சிப்போம்ல, அதெல்லாம் தான் வந்து நான் செக்யூட்டர். எக்ஸாம் நல்லா பண்ணணும்னா நல்லா படிச்சிருக்கணும். அதுதான் உண்மையான ப்ரெமிஸ். நான் நல்லா படிச்சிருக்கேன், ஸோ நல்லா எக்ஸாம் பண்ணேன். அப்படி இல்லாமல் நான் இன்றைக்கி ஆடி கார்டு ரோட்டில் பார்த்துட்டு போயிட்டேன், அதனால் வந்து எனக்கு இன்றைக்கி லக்கி டே, ஸோ நான் இன்றைக்கி நல்லா பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி நினைக்கிறோமா, அதுதான் வந்து நான் செக்யூட்டர். லைஃப்பில் நடந்துட்டுருக்க சின்ன சின்ன சென்டென்ஸில் நடக்கக்கூடிய எரர் தாங்க இந்த இன்ஃபார்மல் ஃபேலசிங்கிறது. த நெக்ஸ்ட் ஒன், ஆக்ட் ஆன்டிக்யூட்டேட்டம், அதாவது அப்பீல் டு ட்ரெடிஷன்ஸ். ட்ரெடிஷனாக இருக்கக்கூடியதை பற்றி ஆர்கியூங் தட் சம்திங் இஸ் குட் பிகாஸ் இட் இஸ் த ட்ரெடிஷ்னல். இது பழசாக இருக்குது, ஸோ இது குட் அப்படின்னு சொல்கிறோமா. வி ஷுட் கண்டினியூ யூஸிங் திஸ் மெத்தட் பிகாஸ் இட் ஹேஸ் ஆல்வேஸ் பி டன் திஸ் வே. சாம்சங் மொபைல் ஃபோன் சூப்பர், பிகாஸ் எப்போவுமே நான் அதை தான் வாங்கிட்டுருக்கேன். லாஸ்ட் 5 இயராக நான் லாஸ்ட் 8 இயராக நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்சங் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பிகாஸ் இட் இஸ் ட்ரெடிஷன். நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன், சாம்சங் எப்போவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்களேன். அந்த மொபைல் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே தான், சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப காலமாக, அதனால் அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்பீல் டு ட்ரெடிஷன். த நெக்ஸ்ட் ஒன், அப்பீல் டு ட்ரெடிஷனுக்கு அடுத்தது அப்பீல் டு நோவல்ட்டி அட் நோவிட்டேட்டம், அதாவது நோவல்ட்டி, அப்பீல் டு நோவல்ட்டி சொல்லக்கூடியது. அட் நோவிட்டேட்டம் லத்தின் வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னால் இன்ஃபார்மல் ஃபேலசி ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஏன்னா ஜஸ்ட் அதை மட்டுமே கொடுக்கும்போது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, டிஸ்கிரிப்ஷன் என்னது, ஆர்கியூயிங் தட் சம்திங் இஸ் பெட்டர் பிகாஸ் இட் இஸ் நியூ. அது எப்படி ட்ரெடிஷன் சொன்னோமோ அதனால இது நியூ. திஸ் நியூ சாஃப்ட்வேர் மஸ்ட் பி பெட்டர் பிகாஸ் இட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வேறு வேறு ஆம்பிக்யூட்டிக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஃபார்மல் ஃபேலசி ஒன்றை பார்த்தாச்சுன்னா நமக்கு கம்பல்சரி மார்க் வரும் பரீட்சை காலில். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அந்த மீனிங் நமக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நம்மளால் கட்டாயம் என்ன ஃபேலசின்னு பார்த்து அடிச்சிட முடியும். திஸ் நியூ சாஃப்ட்வேர் சொன்னோமா, அதாவது இதே திரும்ப சொன்னோன்னா சாம்சங்குடைய நியூ மொபைல் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் நியூ சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது, அது புதுசாக இருக்குது. அதனால இந்த மொபைல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்ஜி மொபைல் சூப்பராக தான் இருக்கும். ஏதோ ஒரு மொபைல் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அதனுடைய சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படையாக நம்ம இது புதுசாக இருக்குது அதனால இது நல்லா தான் இருக்கும், நல்ல மாடலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது நோவல்ட்டி, அவ்வளோதான். த நெக்ஸ்ட் ஒன் ஐ திங்க் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபார்மல் ஃபேலசி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய மார்க் எடுக்கக்கூடிய போர்ஷனில் இன்ஃபார்மல் ஃபேலசி ரொம்ப ஈஸியானதுங்க. புரிஞ்சுட்டோன்னா இதுக்கோசரம் நம்ம பைக்காட் பண்ணி டைம் எத்தையுமே மிஸ் பண்ணதில்லை. ஒரு டைம் 2 டைம் வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த லத்தின் வேர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.